அந்த தத்துவங்களுக்கு அதிபதி அந்த தத்துவத்தில் இருந்தா தான் அவங்க வலிமையா இருப்பாங்க. இப்போ ஒரு தனுசு லக்னத்தை ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். சூரியன் மிதனத்துல இருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் பாக்கியாதிபதி, லக்னத்துக்கு 7 இருக்கார், லக்னத்தை பார்க்கிறார், ரொம்ப சிறப்பு. அது உண்மையே. ஆனால் இங்க சூரியனானவர் அக்னி தத்துவத்துக்கு அதிபதி. அவர் போய் ஒரு காற்று தத்துவான மிதனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அக்னியானது தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. இவருடைய பாக்கியமானது இவருக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்காது. இவருடைய பாக்கியம் என்பது 9ஆம் இடம். இவர் தந்தையாரனால் ஒரு சிறப்பை இவர் அவ்வளவு எளிதாக அனுபவிக்க முடியாது என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு இங்க சொல்ல வேண்டும், சுக்கிரன் என்பது ஒரு நீர் தத்துவத்துக்கு அதிபதி தான். இதே தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் 6, 11 என்று சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்துக்கு அதிபதியாக இருந்து அவர் மேசத்துல போய் அமர்ந்துகிறார். மேசத்துல அமர்ந்துக்கிற பொழுது சுக்கிரன் நீர் தத்துவத்துக்கு தான் அதிபதி. முதல் எடுத்துக்கிறோம், இவருடைய அபிலாஷையை நிறைவேற்றக்கூடிய நீர் தத்துவத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி. அந்த நீர் தத்துவ அக்னியில் போய் அமரும் பொழுது அக்னியானது அணைக்கப்படுகிறது. அதனால் இவருடைய பூர்வ புண்ணியம், புத்திரபாவங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள், இவருடைய புத்தியினால் ஒரு சில பிரச்சனைகள், இந்த தசாபுத்திகள், இந்த சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியை நடக்கும் பொழுது இவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய நன்றாகவே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ராசி தத்துவங்களையும் நாம் எடுத்து ஒரு சில இடங்கள்ல பாத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை பின்வரும் தொடர்களில் பார்ப்போம். அவ்வளவுதான்.